Hello friends, welcome back to our Ramajayam channel. தொண்டைப்பன் குணமாக வெதுவெதுப்பான பசும்பாலில் கொஞ்சம் மஞ்சள் தூளையும் கொஞ்சம் தேனையும் கலந்து கலக்கி குடிக்க வேண்டும். மணத்தக்காளி கீரையை வாய்க்கொள்ளும் மட்டும் திணித்து நன்றாக மென்று அதன் சாற்றை புண் உள்ள இடத்தில் சில நொடிகள் நிறுத்தி பின் விழுங்க வேண்டும். சீரகத்துடன் கொஞ்சம் உப்பை சேர்த்து தூளாக்கி சாப்பிட்டு வெந்நீர் குடிக்க வேண்டும். இஞ்சியையும் கொத்தமல்லியையும் சம அளவு சேர்த்து மைய அரைத்து எலுமிச்சை பழ சாறும் தேனும் கலந்து குடிக்க வேண்டும். அப்போது பசியின்மை குணமாகும். பித்த வெடிப்பு குணமாக வேப்ப எண்ணெயில் கொஞ்சம் மஞ்சள் தூளை கலந்து குழைத்து படுக்க போகும் முன் தடவ வேண்டும். மருதாணி இலையை எலுமிச்சம் பழச்சாற்றுடன் கலந்து மைய அரைத்து தடவ வேண்டும். வெந்தயத்தை பால் விட்டு மைய அரைத்து தலையில் தேய்த்து நன்றாக ஊறியதும் வெந்நீரில் குளிக்க வேண்டும். பேன் தொல்லை அப்போது நீங்கும். இரவில் தலையணையின் மேல் கருந்துளசியை பரப்பி அதன் மேல் தலை வைத்து படுக்க வேண்டும். மலச்சிக்கல் குணமாக பேரிச்சம்பழத்தை பசும்பாலில் வேக வைத்து குழைத்து சாப்பிட்டு வெந்நீர் குடிக்க வேண்டும். வாழைப்பழம், பப்பாளி பழம், மாம்பழம், கருணைக்கிழங்கு, சேனைக்கிழங்கு, சீமை அத்திப்பழம் இவைகளை அடிக்கடி உணவில் சேர்த்து கொள்ள வேண்டும். இந்த டிப்ஸ் பிடிச்சிருந்தா ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி ஃப்ரெண்ட்ஸ்.